அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குஜராத்தி லாங்குவேஜ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க வர்ஷ் அப்படின்ற ஒரு ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சோளக்காட்டுல காமிக்கிறாங்க. அங்க ஏதோ ஒரு விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு செத்து போன எலிய பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க. ஈ முச்சிக்கிட்டு அந்த இடமே பாத்தீங்கன்னா நாத்தடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா விசில் சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா. விசில் அடிச்சுக்கிட்டு இருக்க நபர் ஒருத்தர் என்ட்ரு ஆகுறாரு. அந்த எலிய பார்த்தது ஒரு மாதிரி முகத்தை எல்லாத்தையும் அத ஒரு கவர்ல போட்டு கொண்டு போறாரு. அப்படியே கட் பண்ண அங்க இருக்க ஒரு வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த எலிய பாத்தீங்கன்னா ஒரு கவர்ல போட்டார் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு கப்பு நிறைய டீ தூள் எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ரூமுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம். ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோவான அத்தர்வா அப்படின்றவரை காமிக்கிறாங்க. தன்னோட பொண்ணு பாத்தீங்கன்னா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பைலட்டான இவருக்கு தன்னோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தன்னோட பொண்ணை பிக்கப் பண்ணுன்னு போக அவங்க பாக்குறாங்க. சந்தோஷமா கார்ல ஏறி உட்காடுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது அப்பாக்கு நல்லாவே தெரியும். அப்பா கூட ஜாலியா மிங்கிலா பேசிக்கிட்டு இருக்க ஒரு பெண். தான் எங்க போனாலும் என்ன பண்ணணும்னாலும் அப்பா கிட்ட சொல்லாம பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் இவங்க லடாக் போகணும் அப்படின்ற ஒரு பிளான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அப்பா பாத்தீங்கன்னா முதல்ல போகவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. தன்னோட ஃபேமிலியோட சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தம்பி இருப்பான், அம்மா இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து போக கூடாது, நீ அப்பா சொல்றதுதான் கேட்டாங்கன்னு சொல்ல இவங்க எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. 4-5 ரூல்ஸோட நீ போய்க்கலாம் அப்படின்ற அனுமதி அங்க வழங்கப்படுது. இப்ப அப்படியே இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ஃபேமிலியோட சேர்ந்து கார்ல கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்கும். அங்க போய் இந்த வீக்கெண்ட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுதான் ஒரு பிளான். இது முடிஞ்சதும் தான் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா லடாக் போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஜாலியா பேசிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கும். நம்ம எல்லாருமே போய் சாப்பிடுறோம். தாபால, அதாவது இந்த இடத்துல சாப்பாடு சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆத்தர்வா ஜாலியா போய் உட்காரு. அங்க இருக்க யாருக்குமே இந்த சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் இல்ல. இங்க இருக்கிறது எல்லாமே ஆயிலியா இருக்கு, எனக்கு வேணாப்பா அப்படின்ற மாதிரி அத்தர்வாவோட பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கு. அத்தர்வா இதை எதை பத்தியும் கேர் பண்றதா தெரியல. எனக்கு இது சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்கு தனியா பில் போட்டாக்கணும்னு சொல்ல 500 ரூபாய் நோட்டு கொடுத்து ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேட்க அங்க இருக்க மனுஷன், சார் உங்களுக்கே நியாயமா இருக்கா, சில்லறெல்லாம் இங்க இல்லன்னு பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து ஒரு நபர் என்ட்ராகிறாரு. உங்களுக்காக ஒரு டீ வாங்கி தர மாட்டேனா அப்படின்ற மாதிரி அத்தர்வா கிட்ட அறிமுகமாக. அத்தர்வா பாத்தீங்கன்னா ஜாலியான டைப் தான். இதனால அவர் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அதை அப்படியே கட் பண்ண அங்க இருந்து கிளம்பி தன்னோட ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அத்தர்வா போயிட்டாரு. உட்காந்து பசங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் இருக்கா இல்லையா, அவர் இங்க வந்து உட்காரலாமான்னு கேக்குறாரு. சரி உட்காருங்க, கொஞ்ச நேரம் தானே அப்படின்ற மாதிரி இடம் விடுறாங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் அத்தர்வா அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த காலத்து பொண்ணுங்க பசங்க எல்லாருமே எந்த உணவுமே சாப்பிட மாட்டாங்க, எல்லாமே ஆயிலியா இருக்குன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அத்தர்வாவோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் ஆர்யா அப்படின்றத அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த அந்த நபர் பாத்தீங்கன்னா கவனிக்கிறாரு. உங்களோட பேர் ஆர்யாவா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்டயும் பேசிக்கிட்டே இருக்க இவரோட முகத்துல ஒரு மாதிரி மாற்றங்கள் ஏற்படுறத நமக்கு காமிக்கிறாங்க. அது மேற்கொண்டு இவரும் பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. அத்தர்வா கிட்ட பயங்கரமா மிங்கில் ஆகிட்டு பைக்குள்ள இருந்து ஒரு சாக்லேட் மாதிரி அனத்த ஒண்ணு எடுக்கிறாரு. நம்ம உங்க பொண்ணுக்கு வேணா ஒரு டெஸ்ட் வைக்கலாமா, ஒண்ணு அந்த ஆயிலியான பரோட்டாவை சாப்பிடணும், அப்படி இல்ல அப்படின்னு என்கிட்ட இருக்க கேண்டியை சாப்பிடணும், எது உனக்கு வேணும் நீயே முடிவு பண்ணிக்கோமான்னு அந்த பொண்ணு கிட்ட நீட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்பா இதெல்லாம் தேவைதானா, கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கு. அந்த நபர் நிறுத்துறதா தெரியல. அம்மா அப்பா கிட்ட சொன்னலாம் விட மாட்டேன், ஏதாவது ஒன்று நீ சூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கையில இருக்க அந்த கேண்டி எடுத்து வாயில போடுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த செகண்ட்ல இவங்களோட முகத்தோற்றம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாருமே இதை பெருசா எடுத்துக்கல. பக்கத்துல இருக்கா இல்லையா அந்த நபர், அவர் இப்ப சாப்பிடுவா பாருங்க, ஆமா அந்த பரோட்டா சாப்பிடுமான்னு சொல்ல எதுவுமே கேட்காம அவங்க தலையாட்டிக்கிட்டே சாப்பிடுறாங்க. தண்ணியை குடின்னு சொல்ல தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. இதை பார்த்து அத்தர்வாவும் அவரோட மனைவியும் சொல்றவங்க சொன்னாதான் கேட்ப போல, இப்ப வேணான்னு சொல்லிட்டு எதுக்காக நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்க அவங்க கண்டுக்கிறதா இல்ல. அமைதியான முறையில சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்க இருந்து போகலாமா அப்படின்னு மாதிரி அத்தர்வாவோட அம்மா கேட்க இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க தலையாட்டுறாங்க. அப்படியே கட் பண்ண எல்லாரும் கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. இன்னும் இவங்க ஒரு மாதிரி தான் இருக்காங்க. சரி கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி அத்தர்வா வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகும்போது அந்த நபர் இருக்காரு, அவர் வந்து கதவை தட்டுறாரு. எங்க இருக்கிற எல்லாருக்குமே எதுக்கு இருந்தாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி தோற அத்தர்வாவோட பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுக்குறாரு. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த பிஸ்கெட் பாக்கெட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த காருக்குள்ள இருந்து இறங்கினான்னு அப்படின்ற மாதிரி டாட்டா காமிச்சிட்டு அங்க இருந்து போக இவங்க சிரிக்கிறாங்க. கட் பண்ணா இவங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்புனாங்க இல்லையா, அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு என்டர் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. ஃபேமிலியில இருக்க 3 பேருமே வேகமா உள்ள இறங்கி போனாலும் இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பிஸ்கெட்டை திறந்து ஒன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா வெளியவே வராங்க. அங்க இருக்க எல்லாருமே ஸ்விம்மிங் பூல பார்த்துட்டு ஜாலியா ஆட்டம் போட்டு
போட்டுக்கிட்டே இருக்கு. ஆர்யா தன்னோட பங்குக்கு குதிச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷமா அந்த நிமிடங்கள் போக்கிட்டே இருக்கு. அதை நில குலைக்கிற மாதிரி அந்த மர்ம நபர் இருக்கா இல்லையா, அவர் கேட்டு முன்னாடி வந்து நிக்கிறாரு. இதை பார்த்ததும் அத்தர்வாவோட மனைவி, அவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு, நம்மளே எதுக்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி அத்தர்வா கிட்ட போய் கேட்க, அத்தர்வாவும் என்ன வேணும் உங்களுக்கு, இங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேட்க, அந்த மனுஷனும் மேலையும் கீழையும் பார்த்துட்டு என்னோட ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துல தான் இருக்கு, நான் இங்க வரும்போது வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, என்னோட போன்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், பொண்ணுக்கு காலை கனெக்ட் ஆகல, அதான் இங்க உதவி கேட்கலான்னு வந்தேன், வந்து பார்த்தா நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரியுது அப்படின்னு மாதிரி மழுப்பலா பேசிக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவாரு, சரி உள்ள வாங்க உங்களோட பொண்ணுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி உள்ள கூட்டு போய் உட்கார வச்சுட்டு இவர் ட்ரெஸ் மாத்தணும்னு போக உள்ள வந்து அந்த நபர் இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு அதாவது ஆர்யா எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்காரு. அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஆர்யா இங்க வா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான், அவங்க ஓடி வந்து சோஃபால உட்காந்துக்கிறாங்க. இதை பார்த்தா தருவாவும் என்ன பழக்கம் இது, உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க போறதா தெரியல. இந்த நபர் உள்ள போன்னு சொன்னதும் அவங்க எழுந்து போயிடுறாங்க. அத்தர்வாவும் இவரோட கைகள்ல ஒரு போனை கொடுத்து உங்களோட பொண்ணுக்கு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல இவர் போன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. கனெக்ட் ஆகுற மாதிரியே தெரியல. மேபி இந்த இடத்துல நெட்வொர்க் கவரேஜ் இல்லாம இருக்கலாம், நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி அவரை உள்ளே உட்கார வச்சுட்டு இவங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி அத்தர்வாவும் அவரோட மனைவி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு ஆர்யா இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்களோட பக்கத்துல வந்து இவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காதலன் இருப்பான், வீட்டுல இருக்க எல்லாருமே பிரேக்கப் பண்ண சொன்னாலும் இவங்க பண்ணாம அவரை காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த நபர் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆர்யாவோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் பால மூஞ்சில அடிச்சுக்கிட்டே இருப்பான், கடுப்பாக்குறாங்க. அந்த நபர் பாத்தீங்கன்னா உன்னோட தம்பியை போய் பலார்னு ஒரு அரை அரைஞ்சிட்டுவான்னு சொல்ல வேகமா போறாங்க. அங்க இருக்கு இதுல ஒரே ஒரு அடி, அவங்களோட கை பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணத்துல பதிஞ்சிருச்சு. பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். வீட்டுல இருக்க அம்மா அப்பா ரெண்டு பேரோட வந்து என்ன ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க இவங்க அங்கிள் அடிக்க சொன்னாங்க, அதனாலதான் அடிச்ச அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்காங்க. குழந்தைய ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக குழந்தைக்கு முதலுதவி எல்லாத்தையும் செய்யறாங்க. அதே சமயத்துல இந்த நபரும் பாத்தீங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் இது மூலமா நமக்கு தெரிய வருது. ஆனா ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு தெரியல. இவர் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்கு, அவரை முதல்ல வெளியே அனுப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி குழந்தைக்கு மருந்துகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதே சமயத்துல இவர் அத்தர்வானா கொண்டு போய் டிராப் பண்ணி விட்டுட்டு முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷன் அவ்வளவு சீக்கிரத்துல நான் போக மாட்டேனே, எனக்கு இங்க இருந்து போக மனசே இல்லைன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே நான் விளையாடுறீங்களா, நீங்க எங்க இருந்து நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த மர்ம நபரோட மொத்த டோனும் மாற ஆரம்பிக்குது. நான் இங்க இருந்து தனியா போறதுக்காக வரல, வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துற தோரணையில பேசிக்கிட்டே உங்களோட பொண்ணு பிரேக்கப் பண்ண மாட்டா அப்படின்றதான பிரச்சனையா இருக்கு, இப்ப பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு போன் பண்ணி பிரேக்கப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அதை செய்யறாங்க. சரி போனை போட்ட உடனே சொல்ல அதையும் உடைக்கிறாங்க. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. முதல்ல இங்க இருந்து போங்க, உங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி அவரை திட்டிக்கிட்டே இருக்க அந்த மனுஷன் மொத்தமா மாறி போய் அந்த லேடி இருக்காங்க இல்லையா ஆர்யா, அவங்கள மொத்தமா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவங்க மூலமா தன்னோட ஃபேமிலியை பாத்தீங்கன்னா ஆர்யாவை வச்சு தன்னோட அப்பாவை பாத்தீங்கன்னா அடிக்க வைக்கிறாங்க. ஆர்யாவுக்கு தான் என்ன பண்றோம் அப்படின்றது தெரியுது, ஆனா இவரோட வசியத்திலிருந்து மீண்டு வர முடியல. அவங்களோட கண்கள்ல இருந்து தண்ணீர் வர ஆரம்பிக்குது. ஆனாலும் அந்த மனுஷன் நிறுத்துறதாவே தெரியல. ஆர்யாவை போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. சிரி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே அழுவு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய டாஸ்க் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்க இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். இதனால உடம்பு எல்லாத்தையும் வருத்தி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒண்ணு அந்த நபருக்கு கால் அழுத்தி விடணும் அப்படின்றதுதான். ஒரு பக்கம் இவங்களை கால் அழுத்தி விட சொல்றாரு. அதே சமயத்துல இவங்க வச்சிருக்காங்க இல்லையா அந்த எல்லா போனையும் தூக்கி போட்டு வரணும்னு சொல்ல அது எல்லாத்தையும் பண்ணிட்டு கால் அழுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து சரி நான் இங்க இருந்து போகணும்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்களோட பொண்ணை நான் இங்க இருந்து கூட்டு போயிடுறேன், நீங்க உங்களோட பொண்ணை மனசார அனுப்பி வைங்கம்மா, எதுக்காகனா நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க உங்க பொண்ணு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட பொண்ணுக்கும் அப்பா அம்மா விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும், இதனால என்னோட ஸ்பெல் ஏதாவது ஆயிடும் இல்லையா, இதெல்லாமே ஒரு ப்ரிகாஷனுக்காக தான், என்ன பண்றீங்களான்னு கேட்க ரெண்டு பேரும் கதறி அழுகுறாங்க. எதுக்காக எங்களை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எங்களோட குழந்தைய எங்ககிட்டே விட்டுடு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட பையன் இருக்கான் இல்லையா வெளியே வரான். இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாரும் மேல போட அப்பா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து கால் அமைக்கி விட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. எட்டி கால்லே ஒண்ணு விட்டுறாரு. தன்னோட பொண்ணு அடிக்கிறத பார்த்ததும் அத்தர்வாவால தாங்கவே முடியல, பொண்ணு மேலையாடா கை வைக்கிற அப்படின்ற மாதிரி எகிரி அவர் போட்டு பயங்கரமா தாக்கி முகத்தை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அடிச்சு பீங்க விட்டுட்டாரு. இதுல தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மனுஷன் உன்னோட தம்பிய அடி ஆரியா அப்படின்ற மாதிரி ஆணையிடு அவங்க அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புடிச்சு ஒரு இடத்துல தள்ளி விடு, தலையில அடிப்பட்டு பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்பா அம்மா ரெண்டு பேருமே படுத்து தூங்கு, அலி சரியாயிடும்டா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட
பேசிக்கிட்டே இருக்க அந்த பையன் வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கான், தூக்க வரல அப்படின்ற மாதிரியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அதே சமயத்துல இந்த சைடு அந்த நபர் இருக்கா இல்லையா, அவர் ஆரியாவை கூப்பிட்டு உன்னோட அப்பா அம்மா 2 பேரும் என்ன அடிச்சு சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க, அங்க கத்தி இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு வா, 2 பேரும் என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க பையன், அந்த இடத்துல 2 பேரையும் குத்தி போட்டுடு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயம்னு பார்த்து அத்தர்வா அவரோட மனைவி என்னோட குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவனுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயே ஆகணும், கொஞ்சம் உதவ முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் வழி இல்லாம கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷனும் சரி இவ்வளவு கெஞ்சுறீங்க, நான் வேணா ஒண்ணு பண்றேன், உங்களோட பொண்ணை என்கிட்ட கொடுத்துட்டு உங்களோட பையனை காப்பாத்திக்கோங்கன்னு சொல்ல இதுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை. அது மட்டும் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி அவரோட காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா இவர் இறங்குற மாதிரியே தெரியல. நான் எவ்வளவு பெரிய அரக்கன் தெரியுமா, நீங்களா எவ்வளவு அழுதாலும் அது எனக்கு இனிமையா தான் இருக்கும், நான் நீங்க அழுவுறத கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்கள அணுவா கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இவர் பண்ற கொடுமை எல்லாத்தையும் வெறுத்து தன்னோட பொண்ணை கொடுத்தணும் அப்படின்றது அவரோட பிளான். அதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்க அழுதுகிட்டே இருங்க, உங்களோட பொண்ணை வச்சு நான் உங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி உனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது இருந்தா போட்டு சந்தோஷமா ஆடு ஆரியான்னு சொல்ல அவங்க போட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாத்தீங்கன்னா நிறுத்தாம ஆடிக்கிட்டே இருக்காங்க. உடம்பு முழுக்க டயர்டா இருக்கு, அவங்களோட மூச்சு சத்தம் ஹெவியா கேட்டுக்கிட்டே இருக்கு, அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, தானா ஆடிக்கிட்டே இருக்காங்க அவரோட ஆசைக்கினுங்க. இங்க இருக்கிற இந்த நபரும் பாத்தீங்கன்னா இவங்கள ஆட விட்டுட்டாரு இல்லையா, ஜம்முன்னு படுத்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்துட்டாரு. திடீர்னு பாட்டு நிக்குது, என்னன்னு கேட்க அங்க பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. இதனால ஆரியா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க, கால்கள் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. இந்த மனுஷன் கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாம ஸ்டடியா நில்லு, உங்ககிட்ட என்ன வேலை கொடுத்தா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்கள தண்ணி கூட குடிக்க விடாம அப்படியே நிக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆரியாவோட அம்மாவும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க, அவளுக்கு கால் வலிக்குது ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் காலில் வந்து கதறிக்கிட்டே இருக்க, இறக்கப்படுற மாதிரியே தெரியல. சரி எனக்கு தூக்கம் வருது, இந்த லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடு ஆரியா, உன்னோட அம்மா அப்பா 2 பேர்ல யார் ஒருத்தர் என் கிட்ட வந்தாங்கன்னா கூட அவங்கள போட்டு தள்ளிடுன்னு, இறக்கவே பார்க்க கூடாது, இன்னும் 10 செகண்ட்ல உன் அம்மா இங்க இருந்து போகலன்னு வையா அவங்க கழுத்து அறுத்துற ஆரியான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் 1 2 3 கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்க என்ன நடக்க போகுதோ அப்படின்னு மாதிரி அவங்க அம்மா நின்னுகிட்டே இருக்கு. ஆரியா மனசுக்கு பாத்தீங்கன்னா இதை பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி இருக்கு, ஆனா அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க இல்லையா, கண்ணு கலங்கிக்கிட்டே இங்கிருந்து போவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கு. ஆரியாவோட அம்மா கிளம்பி மேல போயிட்டாங்க. அங்க தன்னோட கணவர் அடிபட்டு கிடக்குற குழந்தைய பாத்துக்கிட்டே இருக்காரு. கீழே என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கு. இவர் இதுதான் சரியான சமயம், நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்க வர அடிச்சு இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக கையில ஒரு பேட் எடுத்துக்கிட்டு பொறுமையா நடந்து வர இவரோட பொண்ணு பாத்தீங்கன்னா கத்தியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. நெருங்கி யார் வந்தாலும் அவங்கள கொன்னுடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. இதனால அதை பண்ண இவங்க தயாரா இருக்கும் போது தன்னோட அப்பா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வர இவங்களோட கண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கலங்கி கண்ணீர் வர ஆரம்பிக்குது. தன்னோட அப்பா வரக்கூடாது அப்படின்னு மாதிரி வேண்டிக்கிட்டே இருக்க அந்த சமயம்னு பார்த்து தன்னோட அப்பாவை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக இவங்க பாத்தீங்கன்னா யூரினை பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் மனுஷன் கலங்கி போயிட்டு அழுதுகிட்டே உள்ள போயிட்டாரு. தன்னை தடுக்கணும் அப்படின்றதுக்காக பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இவரோட மனைவி கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்க அந்த நபர் இருக்கா இல்லையா, அவர் என்ன நீ இப்படி பண்ணிட்ட, உன்னோட அம்மா எங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அவங்க வேகமா ஓடி வராங்க. உன்னோட பொண்ணு பார் என்ன பண்ணி வச்சிருக்கா, ஒழுங்கு மருதையா அதை தொடன்னு சொல்ல இவங்க தன்னோட பொண்ணு குளிப்பாட்டி கூட்டு வரேன், அவளை கொஞ்சம் விட முடியுமான்னு கேட்க இவர் நான் சொன்னதை மட்டும் செய்யின்ட்டாரு. ஆனா அவங்களோட காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், என்னோட பொண்ணை குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு மட்டும் நான் கொண்டு வந்துட்டு விடுங்க அப்படின்னு மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க மனுஷன் உருகிறதாவே தெரியல. நம்ம நீ இப்படி பண்ணிட்டிய, சரி நீ உன்னோட பேண்ட்டை கழட்டாரியான்னு சொல்ல அவங்க கழட்டுறாங்க. கதறிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்க, உங்களுக்கு ஈவு இறக்கமே இல்லையா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, நான் சொல்லத நீ பண்ணல இல்லையா, அதனாலதான் இப்படி ஒரு தண்டனை, நீ இப்ப துணி எடுத்துட்டு வந்து கொடுக்குற, அது வரைக்கும் ஆரியா இப்படியாதான் இருப்பான்னு சொல்ல அவங்க அழுதுகிட்டே ஓடி வராங்க. துணியை கொடுக்குறாங்க. அது கூடவே அங்க இருக்க எல்லா இடத்தையும் தொடச்சு சுத்தம் பண்ணி வேணும்னு சொல்ல அதையும் பண்ணி கொடுக்குறாங்க. இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் ஆரியா பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆனா என்ன அது வெளியே காட்டிய முடியாம பயங்கர சோகத்துல நின்னுகிட்டே இருக்கு. அந்த நபர் பாத்தீங்கன்னா இன்னும் நிறுத்துறதா தெரியல, இன்னும் சித்திரவதைகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நிறைய டாஸ்க் கொடுக்குற அப்படின்ற பேர்ல கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அதுல வந்து ஆரியாவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரை கூப்பிட்டு உங்க 2 பேருக்குமே நான் ஒரு விஷயம் தரேன், உங்களோட பையன் இருக்கான் இல்லையா அவனை நீங்க எங்க வேணா ஒளிச்சு வச்சுக்கோங்க, உங்களோட பொண்ணு அவனை தேடி புடிச்சு கொண்டுடுவா, உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன், அப்படி கொல்லலன்னு வைங்களேன் உங்களோட பொண்ணு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசி முடிக்க 2 பேரும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு இறக்கவே இல்லையா, எங்களை விட்டுடுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. பணமா, அதெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குப்பா, நீங்க அழுவுறத பாக்குறது எனக்கு எவ்வளவு போதை தருது தெரியுமா, நான் சொன்னதை நீங்க செய்யுங்க, உங்களோட பையனை போய் ஒளிச்சு வைங்க
பண்ணாதீங்கப்பா, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி விட முதல்ல அவங்க போக தயங்கினாலும் தன்னோட பொண்ணு இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பா கொன்னுடுவா அப்படின்றது தெரியும். இதனால வேக வேகமா ஓடி போறாங்க. ஆனா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு போன் இருக்கும், அது யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. தன்னோட பையனை எங்க வச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. தன்னோட பையனை காப்பாத்தணும் அப்படின்னா வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரி யாருக்கும் தெரியாம ஒரு பிளான போட்டுறாங்க. அண்ட் கதவை பூட்டிக்கிட்டு சாவியோட வெளியே வந்துடுறாங்க. வெளியில இருக்க அந்த நபரும் டைம் ஆயிடுச்சு, போ உன்னோட தம்பிய துண்டு துண்டா வெட்டி வீசிட்டு வான்னு சொல்ல அவங்க வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வந்து பார்த்தா அப்பாவும் அம்மாவும் டோரை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாவியை கொடுங்க, நான் அவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அப்பா ஓடி போய் ஃபிளஷ் பண்ணி விட்டுட்டாரு பாத்ரூம்ல. இதனால சாவி இல்லாதத கதவு வேகமா தட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த அந்த நபர் பாக்குறாரு. என்ன ஆச்சுன்னு கேட்க நடந்த விஷயங்களை சொல்றாங்க. சாவி இல்லையா, சரி ஓட, வேகமா ஓடன்னு சொல்ல அவங்க கண்ணா பின்னாலும் போட்டு உடைச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவளை டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, கீழே போயிருங்கன்னு சொல்ல ஆளுக்கு போறாங்க. அங்க இருக்க போன் மூலமா ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க நெட்வொர்க் கவரேஜ் இல்ல, தப்பிக்க வழியும் இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மேல காமிக்கிறாங்க அந்த ரூமை கஷ்டப்பட்டு உடைச்சு அவங்க உள்ள போய் பார்க்க அந்த பையனை அங்க காணும். இதனால ரொம்ப ஆக்ரோஷமா வீட்டுல இருக்க எல்லா பகுதிகளிலும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் எங்கேயாவது இருப்பான், அவங்க வெளியே போகவே இல்லை, சோ இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நபரும் சொல்ல சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. இதனால அந்த நபர் கிட்ட வந்து அவன் எங்க தேடியுமே கிடைக்கலன்னு சொல்ல பரவாயில்லையம்மா, பயங்கரமா கேம் பிளே பண்றீங்க, உங்களோட பொண்ணுக்கு நான் டாஸ்க் கொடுக்குறேன், அப்பா அம்மா 2 பேரும் என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா பையன் எங்க இருக்கா அப்படின்ற விஷயம் வெளியே வந்தாகணும்னு சொல்ல அவங்க அப்பா அம்மா 2 பேர்கிட்டயும் போறாங்க. பையன் எங்க, உங்களோட பையன் எங்க அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க வெளியே பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இடி சத்தம் கேக்குது. இத பார்த்தது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிக்கிறான். பையன் கிடைச்சிட்டான், போய் கொன்னுட்டு வா போன்னு சொல்ல வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அம்மா 2 பேரும் தடுக்க வந்தாலும் அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு அப்பாவோட காலில் கத்திய வச்சு கூத்திட்டு அந்த பையனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. பயங்கரமா தாக்கிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து அந்த நபர் ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அத்தரவா தன்னோட பையனை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக பொண்ணை தள்ளிகளெல்லாம் விட்டு பாக்குறாரு. ஆனா எதுவுமே பாத்தீங்கன்னா பயன் தரதா தெரியல. அந்த குட்டி பையன் ஓடி போய் மாடி மேல நின்னுகிட்டே இருக்கான். இவங்க பாத்தீங்கன்னா புடிச்சு ஒரே தள்ளு மேல இருந்து போத்துரு விழுந்து மண்டை உடைஞ்சு ஃபுல்லா ரத்தம் வர ஆரம்பிக்குது. பையன் இறந்து போயிட்டான் அப்படின்றத இவங்களால ஏத்துக்கவே முடியல. கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த அந்த நபர் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்க பக்கத்துல எங்களோட பொண்ணு வசிய பண்ணப்பட்டு நின்னுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணதுன்னு தெரியாம அழுதுகிட்டே இருந்த இவங்களுக்கு தன்னோட பையன் இறந்து போகல, கொஞ்சம் உயிர் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. இந்த விஷயம் ஆரியாக்கு தெரிய வந்தது. சாகடிக்கணும்னு வேகமா ஓடி வர அந்த நபர் பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறாரு. இதுக்கு மேல நீங்க அடமட்டா இருந்து என்ன சாதிக்க போறீங்க, உங்களோட பொண்ணை நீங்களே அனுப்பி வைக்கிறது தான் நல்லது, உங்களோட சாகு துடிக்கிற அந்த பையனையாச்சு காப்பாத்தலாமேன்னு சொல்ல இவங்க தயங்குறாங்க. மறுபடியும் ஆரியாவை கொல்ல போ அப்படின்ற மாதிரி தூண்டி விட்டு கிட்ட போய் ஸ்டாப் பண்றாரு. மறுபடியும் இதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பயந்து போறாங்க. தன்னோட பையனை காப்பாத்தி ஆக்கணும், வேற வழி இல்ல அப்படின்றத உணர்ந்துகிட்டு அவரோட கால்கள்ல மண்டிட்டு நாங்க சொல்றோம் எங்களோட பொண்ணை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்ல அப்படி வா வழிக்குன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அதாவது ஆரியா கலங்குறாங்க. அப்பா அம்மா 2 பேரையும் நிக்க வச்சுட்டு உங்களோட பொண்ணை நான் மனப்பூர்வமா எடுத்துக்கிறேன், அதுக்கு நீங்க சொல்ல வேண்டியது எல்லாமே எங்களோட பொண்ணை கொடுக்க எங்களுக்கு சம்மதம் அப்படின்றது மட்டும்தான், எங்க சொல்லுங்க பாப்போன்னு சொல்ல அழுதுகிட்டே சொல்றாங்க. இவர் இருக்கா இல்லையா ஆதித்யா, சாரி அத்தர்வா, அந்த பொண்ணு கிட்ட போறாரு. தன்னோட பாக்கெட்ல இருக்க போன் எடுத்து அந்த பொண்ணோட பாக்கெட்ல போட அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் செய்வாங்க இல்லையா. இந்த விஷயம் தெரியும், அமைதியா இருக்காங்க. தன்னோட பொண்ணை பாத்தீங்கன்னா விருப்பமே இல்லாம அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மனுஷனும் சிரிச்சுக்கிட்டே பாத்தியா உன்னோட அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை எப்படி பாத்துக்கிறேன் பாரு அப்படின்னு மாதிரி அவங்கள அங்க இருந்து கூட்டு போக்கிட்டே இருக்க அதே சமயத்துல இவங்க தன்னோட குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அத்தரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க கார்ல ஏறிடுறாங்க. குழந்தைய கார்ல வச்சிடுறாங்க. நீ உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம பையனை காப்பாத்திர பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணோட பேண்ட்டுக்குள்ள ஒரு போனை போட்டார் இல்லையா, அதை ட்ராக் பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. அது இந்த சைடு இருக்க அத்தரோட மனைவியும் அத்தரோட குழந்தையும் வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பெரிய விபத்துக்குள்ளாகிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சீன் இதோட கட் ஆகுது. இந்த சைடு அத்தர்வாவை காமிக்கிறாங்க நடந்து போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கூட்டு போன அந்த நபரையும் ஆரியாவையும் காமிக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனதும் இவங்கள மாதிரியே நிறைய பெண்கள், அதாவது 100கணக்கான பெண்கள், அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவரால வசியம் செய்யப்பட்டு ஒரு உயிருள்ள பொம்மை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இவர் போனது எல்லாரையும் அசம்பிள் பண்றாரு. உங்களுக்காக ஒரு புது தங்கச்சி வந்திருக்கா, எல்லாரும் சிரிங்கன்னு சொல்ல சிரிக்கிறாங்க. இங்க இருக்க ஆரியா கிட்டயும் சிரின்னு சொல்ல சிரிக்கிறாங்க. போ இவங்க கூட போய் மிங்கிள் ஆகு, இனிமேல் இவங்க தான் உனக்கு எல்லாமேன்னு சொல்ல அதே சமயத்துல இந்த சைடு அத்தர்வா இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அவர் அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே பாத்துட்டாங்க. வசியம் செய்யப்பட்ட பெண்களா இருப்பாங்க. இதனால நம்மளோட இடத்துக்கு ஒருத்த வர அப்படின்ற விஷயம் போயிருச்சு. இது தெரியாத இவரு பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு உள்ள போக அங்க நிறைய பெண்கள் இருக்கிறத பாக்குறாரு. பார்த்து ஒரு மாதிரி
பயத்துல நின்னுகிட்டே இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கை கால்கள் அப்படின்ன மாதிரி மாத்தி மாத்தி கடிச்சு விட ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஆனா அந்த சமயத்துல தான் அந்த நபரோட என்ட்ரி வந்திருக்கிறது. யாருன்னு பாக்கலான்னு பார்க்க அதர்வாவை பார்த்ததும் ஷாக்கு. நீ எப்படிப்பா இங்க வந்தேன்னு கேட்க அதர்வா சொல்ல தயங்குறாரு. சரி நம்ம உள்ள இருக்க எல்லாரையும் கூப்பிடுன்னு சொல்ல எல்லா பெண்களும் வந்து நிக்கிறாங்க. அது கூடவே அதர்வாவோட பொண்ணு இருக்காங்க இல்லையா ஆர்யா, அவங்க முன்னாடி வராங்க. ஆமா அவன் அப்பா எங்க எப்படி வந்தாருன்னு கேட்க இவங்க கிட்ட போன் இருக்கு இல்லையா அந்த விஷயத்த சொல்றாங்க. சரி இப்படியா விஷயம், சரி போனை போட்டு உடனே சொல்ல போனை போட்டு உடைச்சிடுறாங்க. இங்க இருக்க எல்லா பெண்களும் என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. ஒரு நுழையணும்னா கூட எனக்கு கேட்டு தான் நுழையும். இப்ப எல்லாரோட கைகளையும் நீ சாக போறியே அப்படின்னு அதர்வா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அதர்வா நான் சாக போறேன் அப்படின்னு முடிவாயிடுச்சு. என்னோட பொண்ணு கையால நான் சாகணும்னு ஆசைப்படுறேன், அதை மட்டும் எனக்கு பண்ணு அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே இருக்கு இந்த மனுஷனும். சரி ஓகே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி கேட்டுக்கோங்க, யாருமே அவனை எதுவுமே பண்ணக்கூடாது, அந்த பொண்ணு மட்டும் தான் அவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எழுந்துக்கிறாரு. கையில ஒரு கத்திரிக்கோள் இருக்கும், அது எடுத்து தன்னோட பொண்ணோட காதுகள் 2 சைட்லயும் சொறி விட அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. காது கேட்காம போயிருச்சு. இந்த நம்பரும் திரும்பி ஆர்யா உன்னோட அப்பாவை கொல்லுன்னு சொல்ல அவங்களுக்கு காது கேட்கல இல்லையா, அமைதியா இருக்காங்க. இதை பயன்படுத்திக்கிட்டே இவரும் வாயை திறக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த மனுஷனை போட்டு ஒரே அடி போத்துன்னு மயக்கம் போட்டு விழுது. கண்ணை திறந்து பார்க்கும்போது அதர்வா கையில பாத்தீங்கன்னா ஒரு கட்டிங் பிளேயர் அந்த நபரோட நாக்குல புடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நாக்க வச்சு தானடா இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி நாக்க புடிச்சு இழுத்து விட வாயில இருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. பேச்சு சுத்தமா இல்லை. இதனால அங்க இருக்கவங்க யாருமே பாத்தீங்கன்னா இவர் பேசுறத கேட்கவே முடியல, அமைதியா நின்னுகிட்டே இருக்காங்க. இவரும் ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டே இருக்கு. அதர்வா தன்னோட பொண்ணு கட்டி அழைச்சிக்கிறாரு. ஒன்னும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் என்னோட அரக்க குணத்தை நீ பாப்படான்னு சொல்லி அவரை பார்த்து நின்னுகிட்டே இருக்க. கட் பண்ணி ஒரு 10 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல அழுகி போன எலியையும் டீ தூளையும் ஒரு நபர் கொண்டு போறாரு அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா, அது அதர்வா தான். யாருக்காக அப்படின்னா அந்த நபர் இருக்காரு வசியம் செஞ்சாரு அந்த நபருக்காக தான் 10 வருஷமா ஒரு ரூம்ல போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதே இடத்துல பாத்தீங்கன்னா யூரின் அடிச்சுக்கிட்டு மலம் கழிச்சுக்கிட்டு அப்படின்னு மாதிரி அந்த இடமே கொடூரமா இருக்கும். அந்த இடத்துக்கு போய் டீ தூளை வச்சுட்டு அது கூடவே செத்து போன எலிய வைக்கிறாரு. பசிக்குதா சாப்பிட்டுப்பான்னு சொல்லிட்டு இவர் மட்டும் வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க இவர் அடைச்சுக்கிட்டு இங்கிருந்து விட்டுடு அப்படின்ற மாதிரி கைகளால் அசைவு காட்டிக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க. என்னப்பா அதுக்குள்ள எப்படியா, சரி அந்த எலிய சாப்பிடுன்னு சொல்ல எலி பயங்கர நாத்தடிக்குது. தூக்கி போட்டுட்டியா, அதுவும் உன்னோட யூரின்லயே போட்டிய, சரி பரவாயில்லப்பா எடுத்து சாப்பிட்டு, தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும் அது எடுத்து குடி அப்படின்ற மாதிரி சித்திரவதை படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் லிட்டரலி இறந்து போற நிலைமையில தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கருணை அப்படின்றது அதர்வா சுத்தமா காட்டல. ஆனா அங்க இருந்து கிளம்பி அடுத்த நாள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே போக அதர்வாவோட மனைவி அண்ட் குழந்தை, அதாவது சின்ன பையன் இருந்தா இல்லையா அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு போட்டோ. அது கூடவே பெட்ல இருக்க அவரோட பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா முதலீடு எல்லாத்தையும் பண்ணிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்களோட முகத்தை இப்போ நமக்கு காமிக்கிறாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நபர் ஆசிரமத்துல கொண்டு வரும்போது இவங்களை சிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அப்ப சிரிக்க ஆரம்பிச்சவங்க வசியத்துல தான் இருக்காங்க. இன்னும் தெளிஞ்ச பாடு இல்ல, இன்னமும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு இவங்க குணம் ஆவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமே என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.